ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். அந்த காலை வேளையில் இந்த 11வது மாதத்தில் தெய்வம் நம்மளை அழைத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த, அவர் நம்மை பலப்படுத்த கிருபை செய்வேன்படியாக ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேலைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து, ஆண்டவர் இந்த நாளில் மாதம் முழுக்க அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, இந்த 2025 இத்தனை மாதங்கள், கிட்டத்தட்ட 10 மாதங்கள் நம்மை சுமந்து வந்த தேவன், அவர் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நம்மை தாங்கி நடத்திய தெய்வன், எந்த தேவைகளையும் குறைவில்லாமல் நமக்கு தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நம்மளை நடத்தின கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் உங்களை வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேரான வழியில் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால இத்தனை மாதங்களை நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் இந்த 11வது மாதம், இந்த வருடத்தின் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. 2025 முழுக்க கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கிருபை செய்தார். இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இந்த வேலையில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 11வது மாதம் எங்களை கர்த்தர் அழைத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தேன். ஆண்டவரே, இத்தனை மாதங்களும் பரிசுத்த ஆவியானவர்களை தாங்கிக் கொண்டேன். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, துயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் மகத்தானவரே, செங்கடலை 2ஆய் பிளந்தவரே, ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமை நிறைந்தவர், நீர் பராக்கிரமம் நிறைந்தவர், நீர் வல்லமை நிறைந்தவர், நீர் அதிகாரம் மிக்கவர். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தூயவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நம்முடைய கிருபைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே மகிமையானவர், நீரே இரக்கமானவர், நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய வல்ல கிருபைகளுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக நன்றி ஐயா. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நிறைவான மனதோடு கடந்து செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, வந்தவர்கள் வெறுமையாய் செல்லாதபடி கர்த்தர் உம்முடைய வாக்கு தத்தங்களை, உம்முடைய வார்த்தைகளை, ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவரே, வர இருக்கிற பிள்ளைகளையும் காத்து ஆண்டவரே வழிநடத்துங்க. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஆராதனை ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் நீரே எங்களை பொறுப்படுத்த நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை ஆண்டவரை நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அப்பா, இயேசு ராஜா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும்.
பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய உன்னதமான தேவனுடைய ஆவியானவர்களை நிரப்புவதாக. ஆவியானவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உன்னதமான தேவனுடைய நாமம் ஆண்டவரே எங்கள் தலை மேல எங்கள் மேல எழுதப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய முத்திரை எங்கள் மேல வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த நாளில் நீரை இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே 2025 இத்தனை மாதங்களும் எங்களை நடத்தின கர்த்தர் இந்த 11ஆவது மாதங்களிலும் கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் குறைவு ஒன்றுமுடைய பிள்ளைகளுக்கு வராதபடி கர்த்தர் நிறைவை கட்டளையிடுவீராக. இயேசுவே இந்த மாதம் இந்த வருடத்தில் 2 மாதங்கள் உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும் என்று சொன்ன என் தேவனுடைய வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இறங்கி ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு நடக்கிற ஆண்டவரே எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நன்மைகளையும் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பாடல் பாடுகிற உம்முடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பாடல் பாடுகிற வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படி, கர்த்தருடைய மகிமையை உணரும்படி, கர்த்தர் ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, விடுதலையை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த கிராமத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 25 கிராமங்கள் இருக்கிறாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது ஆண்டவரே. வானத்தின் வாசலாக அந்த ஆலயம் விளங்குவதாக. ஆத்துமாக்களை தந்தருள்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் அற்புதங்களை செய்யுங்க. ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் உலக இரட்சகர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர். உம்முடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டீரே. இன்னும் அநேகர் உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்படவர்கள் இருக்கிறாங்கப்பா. நீர் அவர்களுக்காக இறங்குங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மத்தில் இருக்கிற அருமையான டேரிபிரதல் அவர்கள் பாடுகிற வேளையில நாமளும் இணைந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்தீர், இம்மட்டும் நடத்தினீர் ஆண்டவரே. எபினேசரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியால் பலிபீடம் கட்டுகிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி சொல்லி பாடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே.
ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். எங்களை ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே சுராஜாவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். எங்களை இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. மரவள சொத்திருக்கிறான் தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே சுராஜாவே, நன்மைகள் செய்தீரே. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி வீடம் கட்டுவோம் ஒவ்வொரு நாளும். நல்ல தெய்வம் நன்மை செய்தார் தகப்பனே, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, வளர சொந்தரிக்கிறோம். நன்மைகள் செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சொந்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஆமென். அப்படி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்த தேவன். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை எல்லாம் நீ கழுவின தேவன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருந்து உளையான சேற்றிலிருந்து ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தே உமக்கு சொந்தமாய் உமக்கு அந்த உரிமை சொத்தாக எங்களை வைத்துக் கொண்ட தேவன் என் தேவனாய் இருக்கிறார் ராஜா. பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது, இரக்கங்கள் புதிது அப்பா. காலை தோறும் ஆண்டவரே உமக்கு கிருபைகள் புதிதவைனாய் இருக்கிறது அப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, அது ஒவ்வொரு நாளும் புதிது என்ற பாடலை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் பாடுவோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்க இயேசுவே, முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்க, விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது இயேசு ராஜாவே, உம் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோம். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. இயேசு ராஜாவே, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். இயேசு ராஜாவே, கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளேன். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். இயேசு ராஜாவே, விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசுவின் கிருபை, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கோ நன்மைகள் செய்பவரே, அவரை தேடுவாருக்கு, தேடும் அனைவருக்கோ நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கின்றேன். எழுப்புதல் காணும் வரை நம்பி நான் காத்திருக்கின்றேன்.
எழுப்புதல் காணும் வரை விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். இயேசுவே மதுதிக்கிறோம். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, இயேசுவின் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, இயேசுவின் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் தகப்பனே தேடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீ தகப்பனே உமக்கு நன்மை செய்கிற தகப்பன். ஆண்டவரே ஒருவரையும் நீ வெறுமையாய் அனுப்புகிறதில்லை தகப்பனே. உன் வார்த்தை ஒருவரே ஒன்றும் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. நீர் பெரியவர், நீர் புதிய காரியங்கள் செய்கிற தகப்பனே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் அப்பா. உமக்கு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் எலியாவின் தேவனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அசைவாடும் தேவனே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிய நேரமே அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலியே என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசு ராஜாவே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் நடுவிலே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா, நான் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் என்னை பின்தொடர்வா, நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏரி ஆற்றினே வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியேசுவே, ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சுராஜாவே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நான் ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் 10 மாதம் நம்மளை சுமந்த தெய்வம். இந்த 11வது மாதத்திலும் தெய்வம் நம்மளை முடிவர செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும். தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்றான், தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்றான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் இந்த 10 மாதம் செய்த நன்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். அவர் செய்த நன்மைகளுக்கு இந்த உலகத்தில் நம்ம எதையுமே ஈடு செய்ய முடியாது. அவர் செய்த ரட்சிப்புக்கு இந்த உலகத்தில் நம்மளால் எதையுமே ஈடு செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு இந்த உலகத்தில் ஈடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஷீபாலா ராகாபாதூரா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பிதாவே, எங்களை பிதா, அப்பா, பிதா என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தினர் எங்களுக்கு தந்தீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாங்கள் நன்றிகளோடு கூட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தினவர், நீர் எங்களை தாங்குகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிறவராய் இருக்கிறார். உங்களை தன் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல சகரியாவில் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்னுடைய கண்ணின் மணி என்று சொல்றாரு. உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்ற அர்த்தம். இந்த சிறியரில் ஒருவன் எவன் இந்த சிறியரில் அற்பமாய் நினைக்கிறானோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்க விடுவேன்னு சொல்றார். எந்த அளவுக்கு உங்களை என்னை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நன்றாய் சிந்தித்து பாருங்க. நம்முடைய தேவன் அவர் சதா காலங்களிலும் நம்முடையவராக இருக்கிறார். நம்மை மீட்கக்கூடிய தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டானால் அது இயேசு மட்டும்தான். ஷீபா லாரா தாலா ராபா, நன்றி பலி செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நாம தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நடத்திய தேவனுக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோட நம் ஆலயத்திலே கூடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக வசனம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்திலே நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். சபை என்பது அவருடைய சரீரத்திலே ஐக்கியப்படுகிற ஒன்றாக இருக்கிறது.
நம்ம ஏன் சபைக்கு வரோம்னு சொன்னா அவருடைய சரீரத்தில் ஐக்கியப்படுகிறோம். அவருடைய சரீரத்தில் நாம் ஐக்கியப்படுகிறோம். அதுதான் சபை. நாம் சபையில கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்க வந்தவர். அவரை நாம் பாடுவதிலே நமக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆலயத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். எல்லாரும் உற்சாகமானதோடு கூட நம்ம பாடுவோமா? ஜீசஸ். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உற்சாகமா சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய செழிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய செலுத்த வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக 2 அல்லது 23 இருக்கலாம். ஒரு நாள் நான் ஊழியர் கூடுகையை முடித்து விட்டு வரும்பொழுது ஒரு ரொம்ப அவசரமான சூழலில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கார் ஒரு 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 மாதிரி செய்ததுனால என்னுடைய வாகனம் கிட்டத்தட்ட 5 அடி பள்ளத்தில் கீழே விழுந்தது. ஆனால் நான் அந்த பள்ளத்தில் விழுந்து எப்படி மேலே வந்தேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் என்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்த விடுவதில்லை. நான் சொல்றேன், நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்களேன். நான் என்னுடைய வாழ்க்கையில சாட்சியா சொல்லுவேன், நான் எங்கெல்லாம் வெட்கப்பட்டேனோ அங்கெல்லாம் கர்த்தர் என்னை சாட்சியா நிறுத்திருக்கிறார். ஷீபா லாரா காபாதுரா. என்னை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவர்கள் என் முன்பாக நின்று ஒரு மாதிரி வெட்கத்தோட அவர்கள் பேசுகிறத நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வெட்கப்பட விடுவதில்லை. அல்லேலூயா. நான் உங்களை வெட்கப்படுத்த விடுவதில்லை. நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைக, ராஜா விட்டு பிள்ளைக, ராயல் ஃபேமிலி. நாங்க நேற்றுக்கு பேசிக்கொண்டோம், ராயல் ஃபேமிலி. நம்ம தான் ராயல் ஃபேமிலி. இந்த உலகத்துல நம்ம தான் ராயல் ஃபேமிலி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பரலோகம் போகல, ஆனா வசனம் சொல்லுது பரலோகத்துல இந்த உலகத்துல எதெல்லாம் பெருசா பாக்குறாங்களோ அதெல்லாம் வாசல்கள்ல, நிலைகள்ல, பாதைகளில் தங்க தரையாகவும் வைடூரியம் வாசலாகவும் கோமேதகம் வஜ்ரக்கல்லால நிறைந்த ஆலயமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கெல்லாம் நம்ம அப்படி பார்க்க முடியாது. தங்க தரை எங்கேயாவது இருக்குதா? வஜ்ரக்கல்லால நிறைந்த வாசல்கள் எங்கேயாவது இருக்கிறதா? ஆனா பரலோகத்துல அதெல்லாம் இருக்கிற. யோசித்து பாருங்க. அவர் வரும்போது சும்மா வர்றதில்ல, உங்களுக்கும் எனக்கும் வருகிற நாளிலே அவர் கிரீடத்தோட வருகிறார். ஏதோ கிறிஸ்தவன்னு ஏசுன்னு சொல்லிட்டு தீராங்கன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் தெரியும், கர்த்தரை அங்கீகரித்தவர்கள் பரலோக வாழ்க்கையில எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி லாசரு சொல்றான். லாசரு கிட்ட ஆபிரகாம் மடியிலே லாசரு இளைப்பாறும் பொழுது அந்த அந்த ஆசாரியன் சொல்றான், எப்படியாகிலும் இந்த இடத்துல இருந்து நான் அங்க போவதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இல்ல என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துல வராமல் இருப்பதற்கு லாசருவை போய் சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்லுகிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு பிளவு உண்டாயிருக்கிறது. என்னுடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறார்கள், அவர்களுடைய சகோதரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவார்கள். அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு மகிமையான ஸ்தலம். அந்த இடத்துல தான் அவர் நம்மளை அழைத்து செல்ல இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில், அந்த கடைசி காலத்தில் நான் சொல்றேன், இந்த கொஞ்ச காலம் மட்டும் நீங்க ஏசப்பாவை பற்றி பிடித்து கொண்டீங்கன்னா அவர் நீதியின் வழியில உங்களை நடத்துவார். ஒரு நாள் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். ஒரு நாளும் உங்களை தள்ளாட விடுகிறது இல்லை. சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்றார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். உங்கள் மேல என் மேலேயும் அவ்வளோ கரிசனை உள்ள அன்புள்ள தெய்வம் இயேசு. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தாங்கி நடத்துவாங்களாம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் தூதர்களை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல நம்முடைய மேய்ப்பர் அவர் தான். இந்த உலகத்துல நம்மளை ஆற்றி தேற்றுகிற அவர் தான். இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு துக்கங்கள் உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இல்லைன்னு இயேசு சொல்லல. பட்ட மரத்துக்கு பச்சை மரம் எனக்கே இந்த பாடுகள் சொன்னா, பட்ட மரமாகிய உங்களுக்கு எத்தனை எத்தனை பாடுகள் சொல்லி அவர் பதிவிடுகிறார். ஆனால் சொன்னவர் அவர் தான் சொல்றாரு, நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னார். நான் அந்த உலகத்தை ஜெயிச்சம்பா, நீங்க என்ன விசுவாசிச்சீங்கன்னா அந்த உலகத்தை என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. நான் உங்க கூடவே இருக்கிறேன். உலகத்தின் சகல நாட்களிலும்
மரண பரியந்த மாதிரி நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஒரே ஒரு பாடலை பாடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமக்கு கிடைத்த மேய்ப்பர் அவர். இன்னைக்கு ஆசாரியனா என்ன இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியன். அவர் என்னை போல் அல்ல. நான் சொல்றேன், என்ன அந்த இடத்துல நான் சாட்சியா நிறுத்துறேன். அவர்கள் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட்ட ஆசாரியனாக, இரக்கமுள்ள ஆசாரியனாக, நீடிய நாட்களின் நன்மையை தருகிற ஆசாரியனாக, ரத்தத்தை சிந்தின ஆசாரியனாக இருக்கிறார். லீபாராலா ராபா, என் மேய்ப்பர் நீர்தானையா என்கிற பாடல் நாம் பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மளை மேய்க்கிற மேய்ப்பர் அவர்தான். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளாட விடுகிறதில்லை. நிச்சயமாகவே ஒரு நாள் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. இயேசு ராஜா. நன்றி அப்பா, என் மேய்ப்பர் நீர்தானையா. என் மேய்ப்பர் நீர்தானையா. நம்பவர், எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன், மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகிறீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகிறீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறேன், விருந்து படைக்கின்றேன். எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறேன், விருந்து படைக்கின்றேன். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு
கொஞ்சம் குறைவே இல்லை. இயேசுவே, என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கு கொஞ்சம் குறைவே இல்லை. நான் என் கலங்கனும் என் ஆயர் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் என் ஆயர் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கு ஒன்று குறையே இல்லை. சிபாலரதலரபதுரா சிகபாலரபதுரா லிகபதரலரபா. கத்தரை நம்பியிருக்கிறவங்களுக்கு, கத்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை இந்த உலகத்தில் குறைவு ஏற்படாது. சிபாலரதலரபா. எலியா சாரிபாத்து விதவை வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி அந்த சம்பவத்தை யோசித்து பார்ப்பேன். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இதை சாப்பிட்டு விட்டு நான் மரித்து போய்விடலாம் என்று சொல்லி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எது முடியல, என்னால் இது முடியாது, என்னால் இது நடக்காது, எனக்கு இது வராது, எனக்கு இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு ஒரு முறிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் ஓட்டத்தை கத்தர் துவக்க ஆரம்பிக்க விரும்புகிறார். பேதுரு சொல்றான், இந்த இடத்துல நாங்க எல்லாம் தேடி பார்த்தோம் ஆண்டவரே, இரவெல்லாம் தேடி பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நீ சொன்ன இடத்துல வலைய போடுறேன்னு சொன்னான். ஏராளமான மீன்களை அவன் எடுத்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எலியா சொல்றான், முதல் அடைய சுட்டு எனக்கு கொண்டு வா, நான் சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னான். எலியா புசித்து அதை சாப்பிட்டதுக்கு பிறகு சொன்ன, அவன் வீட்டில் இருக்கிற எல்லா குடங்களையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கை வைத்து செபித்த பொழுது எண்ணெயும் மாவும் நிறைவாய் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பியது. நான் சொல்றேன், ஆண்டவர் நம்புற நீங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிற நீங்க, உங்கள் பாத்திரம் நிரம்பணும்னு சொன்ன கத்தரை முழுமையாய் சார்ந்திருக்கணும். அதுதான் நமக்கு இலக்கு. கத்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். இந்த உலகத்துல யார் யாரையும் சார்ந்திருக்கலாம். கணவன் புருஷனை சார்ந்திருக்கலாம், புருஷன் மனைவியை சார்ந்திருக்கலாம், கணவன் மனைவியை சார்ந்திருக்கலாம், மனைவி புருஷனை சார்ந்திருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? கத்தரை மட்டும் சார்ந்திருப்போமானால் தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடாத நல்ல தேவனாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில, ஆண்டவரே நீர் எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தர், ஓ ரீபா காபா சிகாபாலா ராபா, நீர் எங்களை தள்ளாட விடுகிறதில்லை, நீர் எங்களை வெட்கப்படுத்த விடுகிறதில்லை, நீர் எங்களை சோர்ந்து போக விடுகிறதில்லை, நீர் எங்களை ஒன்றுக்கும் கவலைப்பட, ஆண்டவரே ஒன்றுக்கும் நாங்கள் சோர்ந்து போய் தள்ளாட விடுகிறது இல்லை. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மகிமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மேய்ப்பர் நீங்க தான் ஆண்டவரே, நான் எதற்காக கலங்கணும்? சில மேய்ப்பர் உங்களோடு கூட இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, கர்த்தர் பெரிய நன்மைகளை நமக்கு செய்வாராக. இயேசுவின் நாம நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 112வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும். 112வது சங்கீதம். நூற்றி 12வது சங்கீதம்
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா கடைசியா? துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கட்டளைகளுக்கு நாம் பயந்தவர்கள் யார் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கட்டளைகள் என்றால் என்ன, கற்பனைகள் என்றால் என்ன அப்படின்னா, தொடக்கத்திலேயே ஆண்டவர் கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. உன் தாய் தகப்பனை கணவன் உன்னை நேசிப்பது பிறரை நேசிப்பாயாக, பிறர் பொருளை இச்சாதிருப்பாயாக, எல்லா கட்டளைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கட்டளைகளில் நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யார் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகளுடைய சந்ததி தான் பூமியில் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களுடைய வம்சம்தான் ஆசீர்வதிக்கப்படும், பழுகி பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தின் மூலம் நம்ம பார்க்குறோம். நான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், புளிய மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? புளிய மரம் வருடமாக என்ன செய்யும்? காலமாக 200 வருடம் 300 வருட காலமாக என்ன செய்யும்? ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த புளிய மரத்தை பார்த்தாக இலை கொட்டி போனது மாதிரி, காஞ்சி போனது மாதிரி, தழை இல்லாத மாதிரி, பூ பூக்காத மாதிரி, கனி கொடுக்காத மாதிரி தான் அந்த புளிய மரம் காணப்படும். ஆனால் வாழை மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல வச்ச உடனே சைடில் கிளை கொடுக்கும், அதுக்கு பிறகு அது ரொம்ப பூ பூக்கும், காய்க்கும், ரொம்ப செழுமையாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஜெனரேஷனுக்கும் இதனுடைய ஜெனரேஷனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? புளிய மரம் பார்க்க காய்ந்து போய் இருந்தாலும் அது காலமாக கனி கொடுக்கிறதாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வாழை மரத்தை ஒரே ஒரு முறை வாழைத்தார் போட்டதுன்னே என்ன செஞ்சிடும் தெரியுங்களா? அந்த வாழைத்தாரை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த வாழைத்தாரை கட் பண்ணதுக்கு பிறகு அந்த வாழை மரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? அந்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அந்த வாழை மரத்தையும் சேர்த்து கட் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படணும். புளிய மரத்தை போல அசைக்கப்படாத நம்பிக்கையாக, வாழை மரத்தை போல அல்ல, ஒரு புளிய மரத்தை போல அசைக்கப்படாத நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல் வைக்கும்போது, உறுதியாக இருக்கும்போது, கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அவருக்காக நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும். நம் வம்சங்களை பூமியில் விட்டு சென்று அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். இந்த பூமியில் ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெண், நான் என்னுடைய சிந்தனையில் உள்ளதை நான் கேட்டேன். ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வளரணும். கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா? அந்த பெண்ணை பார்த்து, இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெரிய பொண்ணு ஆன உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே, இந்த பொண்ணுக்கு யாரும் மாப்பிள்ளை வரலைங்களா, திருமணம் பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. திருமணமும் பண்ணி முடிஞ்ச உடனே குழந்தை இல்லைன்னா என்ன கேட்பாங்க? இந்த பொண்ணுக்கு ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண்ணவே அதிக பிள்ளை பெற்றா பண்ணி மாதிரி அதிக பிள்ளை பெற்றிருக்காங்கங்குவாங்க. அதே கொஞ்சம் பிள்ளை பெற்றா ஒன்று ஸ்டைலாக பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உலகத்தில் நடக்கிற பெண்களை குறித்ததான ஒரு வார்த்தைகள். இவற்றுகளுக்கு மத்தியில் பெண்களாகிய நாம் கர்த்தரை நாம் பற்றி கொண்டு இருக்கும்போது, கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது, புளிய மரம் போல் எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க,
எது சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை நம்பி கொண்டு இருக்கிறேன், நான் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறேன், கர்த்தரை நான் உயர்வாக நினைத்து கொண்டு இருக்கிறேன், அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன், அதனால் நான் திகைக்க மாட்டேன், அதனால் நான் வெட்கமடைந்து போவதில்லை. கர்த்தர் என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை வாழ வைப்பார், எல்லா தலைகளுக்கும் மேலாக என் தலையை நிமிர செய்வார் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த புளிய மரத்தை போல நாம் ஆண்டாண்டு காலம் உள்ள கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அதற்தான் இந்த அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு சில வீடுகளில் ஒரு தங்க பொருளை வச்சுருப்போம், அல்லது ஒரு வெள்ளி பொருளை வச்சுருப்போம், அல்லது ஒரு விலை உயர்ந்த பொருளை வச்சுருப்போம். அந்த பொருளை என்ன செய்வோம், ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம். வீட்டை பூட்டிட்டு போயிடுவோம், இல்லை ஒரு சின்ன ரொம்ப பத்திரமா பார்த்துடும், யாரையும் உள்ளே விட மாட்டோம், நம்பிக்கை இல்லாதவங்களை என்ன செய்ய மாட்டோம், வெளில விட மாட்டோம், அவ்வளோ பத்திரமா பாதுகாப்போம். அதை விட பெரிய ஆஸ்தி, பெரிய அந்தஸ்து உள்ளது இந்த விலைமதிப்பற்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம ஆஸ்தியாய் பார்க்கும்போது, அந்தஸ்தாய் நாம் பார்க்கும்போது, எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லா செல்வங்களுக்கும் மேலாக மேலான செல்வத்தை நமக்கு இந்த பூமியில் மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது, இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கடைசியில் துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும் அப்படின்னு இருக்குது. இந்த உலகத்தில் துன்மார்க்கர் ஒரு புல் முளைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சில புல்லுலாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த புல் முளைக்குது, நான் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தோன்னே பனியில் பயங்கரமாக தளதளன்னு இருக்கும். சாயந்தரம் பார்த்தா அந்த புல் என்ன செஞ்சிடும், காய்ந்து போயிடும், மடிந்து போயிடும். இப்படி தான் துன்மார்க்கருடைய வாழ்க்கை, கர்த்தரை நம்பாதவர்களுடைய வாழ்க்கை. அவங்க எவ்வளோ சம்பாதித்தாலும், எவ்வளோ சுகபோகமாக இருந்தாலும், எவ்வளோ ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அது ஒரு நாளும் அவர்கள் நிலைப்பதில்லை, ஒரு நாளும் அவர்கள் சந்தோஷம். நீங்கள் கேட்டு பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்க, ரொம்ப ஜெண்டிலாக இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, ரொம்ப இதாக இருக்கிறவங்களாம் கேட்டு பாருங்கள், அவங்கக்கிட்டேயும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்கள்ட்ட நீங்கள் போய் பாருங்களேன். ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க காலையிலேருந்து உழைப்பாங்க, அவள்கிட்ட எந்த பணமும் இருக்காது, காசு இருக்கா, அந்தஸ்தா எதுவுமே இருக்காது, காசு பணம் எதுவுமே இருக்காது. அவர்கள் காலையில் உழைப்பாங்க, சந்தோஷத்தில் அவர்கள் சாயந்தரமாக போனோடனே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பார்கள். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நம்ம ஆஸ்தியாக அந்தஸ்தாக நாம் பற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நம் மனதில் மட்டுமல்ல, நம் வீட்டிலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரிடத்திலும் நாம் அறிக்கையிடும்போது, சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். வசன பகுதி, பிள்ளைகளுடைய வசன பகுதி வாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரை நான் சாட்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் பட்னியாய் கிடந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன். ஆமென். சூப்பர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நாளாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் ஏசப்பா பாதுகாத்து வந்த அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. கன்சீவானிலேருந்து பாப்பா பிறந்த வரையும் இதோட 1 வயசு முடிஞ்சிருச்சு. 1 வயசு முடிய 2-3 நாள் இருக்குது. 1 வருடமாக என் குழந்தைய கண்ணின் மணி போல் பாதுகாத்த அதற்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. வர 6ஆம் தேதி வியாழக்கிழமை பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வச்சுருக்கோம். இம்மட்டுமாக எல்லா பணம் தேவைகளையும் சந்தித்தார், அதற்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நாளாக என் பிள்ளைய கண்ணின் மணி போல் பாதுகாத்து எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வேற ஆய்கள் உண்டா? சரி, ஒரு காணிக்கை பாடலை பாடுவோம். நம்மத்தில் இருக்கிற அன்பு மனோ அவர்கள் காணிக்கை பாடலில் வந்திருக்கிறாங்க.
ஸோ நாட்களில் நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை கத்திரக்கண்டு எடுத்து வைத்துக்கொள்வோம். அந்த மைக் எங்கப்பா? வாங்க மனு. ஜீசஸ் செக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களை தாழ்த்துவோம், கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல் மூலமாகவும் ஆண்டவரே அவர்கள் காணிக்கை மூலமாகவும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்படிக்கா உமைக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாவை எடுத்துக்கொண்டு நீரே பாட வைக்கும்படிக்கா உமைக்கே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை தாழ்த்துவோம், கரங்களை ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானா முதுக காட்டி ஓடிடுவ, முட்டி போட்டு ஜெபிச்சானா நீ முட்டி ஓடிடுவ. அவன் ஆளாகலம் தெரியாமல் கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆளாகலம் தெரியாமல் கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடு ரத்தத்தோறும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வான். அவன் கண்ணீர் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவன், அவன் பன்னீரை தரை போல வழி நடப்பவன். அவன் தண்ணீரை கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை போல வழி நடத்துவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பான், அவன் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். கர்த்தரையே எக்காலமும் ஸ்தோத்தரிப்பான், அவன் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமோ ஜீவனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமோ ஜீவனாலும். பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் துன்பம் வந்தாலும். பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் துன்பம் வந்தாலும். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான்.
டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆசை. இந்த நேரத்தை எங்கள் தாழ்த்தியும் கரங்களை கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா, கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ மனோ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காணிக்கைக்காக சங்கீதக்கான ஜெபிக்க நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். வசன பகுதிகளை சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். சங்கீத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கிறதை உணரும்படி கர்த்தர் அவர்களை நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 10 மாதம் வரைக்கும் பிள்ளைகளை சுமந்து பாதுகாத்தீங்க. இனி வரும் நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்த தேவைகளும் குறைவில்லாதபடி கர்த்தர் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். தொடர்ந்து நீங்கள் இந்த வாரம் நமக்கு முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்குது, எழுப்புதல் இரவு ஜெபம் இருக்குது. முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நம்ம தேசத்திற்காக, பட்டணங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் நம்ம ஒரு 9 மணிலேருந்து 12 அல்லது 1 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஜெபத்தை முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு விடுதலை ஆராதனை இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் அந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தோடு கூட இந்த நாளில் செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, நாங்கள் எந்த சூழலில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. சோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது எங்கள் உள்ளம் திறக்கப்பட, செவிகள் திறக்கப்பட, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் ஜீரணித்து எங்கள் வாழ்க்கை முழுக்க அதை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீ விரும்பிலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பரலோகத்தின் தேவனே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருமையாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நிச்சயத்தோடு அவள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாளில் நம்ம ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26. ஆமென். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதவைகள் தான், தேவனால் இது என்ன பண்ணும், கூடும். ஆமென். நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விசுவாசம் என்கிற ஒரு விஷயம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதுல நம்மை ஊக்குவிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு சபைக்கு செல்லுகிற மக்கள் எத்தனை பேர் விசுவாசத்தோடு தேவ சபைக்குள்ளே வருகிறார்கள் என்று ஒரு கணக்கீடு எடுத்துன்னு சொன்னால் பாதிக்கு பாதி கூட கிடையாது. ஒரு 50% அப்படின்னா கூட கிடையாது. விசுவாசத்தினால நீதிமான் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி நான் இயேசுக்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த நோக்கம் தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே செல்லுகிறார்கள். ஆமென். இன்றைக்கி தேவனுக்குள்ளே நம்ம வந்திருக்கிற நமக்கு நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாகிலும் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கே அதுதான். நான் எப்படியாகிலும் என்ன பண்ணணும், என்னுடைய முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் தெய்வ சமூகத்திலே சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாமை உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் வைக்கும்பொழுது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தான் என்ன பண்ணார், ஆதாமை அந்த தோட்டத்துக்குள்ளே
வைத்தார். ஆதாமுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து, மனுஷன் ஒருவன் இந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம உருவாக்கினோமானால் அவன் சாப்பிடுவதற்கு, அவன் ஓய்வு எடுப்பதற்கு, அவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நியமித்து தான் என்ன பண்ணார், அந்த இடத்துல ஆதாமையும் ஏவாளையும் அவர் வைத்தார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே நான் பணக்காரன் ஆயிடுவேன், உடனே இயேசு என் வாழ்க்கையை மாற்றிடுவார். நான் சொல்கிறேன், எவன் கிறிஸ்தவனாக மாறுறானோ அவன் நல்லா பாடத்தை கற்றுக்கொள்வான். அல்லேலூயா. முதல்ல பாடம்தான். முதல்ல அவர் கற்றுக் கொடுக்கிறது உங்களை சீர்படுத்துகிற வேலையை தான் அவர் செய்வார். அப்போது இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கள் நினைத்திருக்கிற காரியம் கைகூடாத சமயத்தில், அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் கூடாத இருக்கிற சமயத்தில், அவர்கள் ஏதாயிலும் ஒரு ஜெப குறிப்பை வச்சுருப்பாங்க, அது எனக்கு கர்த்தர் செய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவரை விட்டு பின்மாற்றி போயிடுவாங்க. இந்த பின்மாற்றத்துக்குள்ளே போன தெய்வ பிள்ளைகளை பார்த்து கேட்டு பாருங்கள், ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போகலை, எதற்காக நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்கிறீங்க, ஏன் மீண்டும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே போகலை அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் சொல்லுகிற ஒரு பதில், என்னை ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை. அதான் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் என்ன பண்ணலை, கண்டுகொள்ளவே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம், முதலாவது அவருடைய பரலோக வாழ்க்கையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படியாகிலும் பரலோகம் செல்ல வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டும். வசனம் அதை தான் தெளிவாக சொல்லும். முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேடுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு எந்த விதத்துலேயும் காரணமே நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஒரு காரணம் வருதுன்னு சொன்னால் அது பிசாசு நம்மளை விதைக்கிறான்னு அர்த்தம். நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் ஞானஸ்தானமே அதுலேருந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு நான் கூட எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் ஞானஸ்தானம் கொடுத்த ஆட்கள்லாம் ஒன்றும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரல. 2 பேர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அந்த 2 பேரும் என்ன பண்ணல, சபைக்கு வரல. ஒருத்தன் 2 பேருமே ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க, அவர்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க, நான் ஜெபிப்பேன், ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி விடுவேன். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் அவங்கள என்ன பண்ணுறதில்ல, சபைக்குள்ளே விடுறதில்ல. நான் யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லலை. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், தடை சொல்லுவாரல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல சர்ச்சுக்குள்ளே வந்து சாவு, அது உனக்கு சரித்திரமாக எழுதப்படும். லேலூயா. ஆரம்ப நாட்களில் மனோவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நாங்கள் ஒரு நாள் மனோரமா பேங்க்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூருக்கு போயிருந்த இன்டர்வியூக்கு. நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். அப்போலாம் வேலை ரொம்ப கஷ்டம். அப்போது சேலரி எங்களுக்கு வந்து 16,000 17,000 சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஓகேப்பா உங்களுக்கு வேலை நாங்கள் தரோம், நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் செய்யுங்கன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு என்ன உண்டு, வேலை உண்டுன்னாங்க. நாங்கள் அப்படியே அந்த வேலையை என்ன பண்ணிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு கொடுத்தா உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கு அப்படியேப்பட்ட வேலையே தேவையில்லை, வந்துட்டோம். அதுக்கு பிறகு ஊராக டாட்டாஸ் வண்டியை விற்கிறது கொஞ்ச நாள் தெரிஞ்சோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ரசிக்கப்பட்ட நாட்களில் அப்படி தான் இருப்பேன். என்னை எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் சபையில் உட்காந்துருப்பேன். என்னை யார் எது சொன்னாலும் பரவாயில்ல. அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ரசிக்கப்பட்ட அவர்கள் நீங்கள் பின்மாற்றத்துக்கு போக வேண்டிய காரணம் என்ன, அவர்கள் இதை சொல்லுவாங்க, இவர்கள் இதை சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் கேட்டுட்டா இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டால் இயேசு ஏற்றுக்கொண்ட? ஒரு நாள் அந்த சகோதரி நான் அப்படி தான் சொன்னேன், நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல சர்ச்சுக்குள்ளே வந்து சாகலாம் வாங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாரு பாஸ்டர். நானும் சொல்லி பார்த்தேன், சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாம்பாடு. ஒரு சகோதரி, ஒரு பாஸ்டர், அவர் மிகப்பெரிய பாஸ்டர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவருடைய ரட்சிப்பு காரணமாக இருந்தவர்களே அவருடைய மனைவி தான்.
அமெரிக்க தேசம் நினைக்கிறேன், ரொம்ப பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்துகிறவராக இருந்தாராம். அப்போ இவர் என்னதான் செஞ்சாலும் இவங்க மனைவி என்ன பண்ணுவாங்களாம், அவருக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்களே, என் கணவர் எப்படியாவது ரசிக்கப்படணும், என் கணவர் எப்படியாவது ரசிக்கப்படணும்னு சொல்லி. ஆனால் இவர் அதுக்கு மாறாதான் நடப்பாராம். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை போதையில் அடித்து கொடுமைப்படுத்தி வெளியில் அனுப்பி விட்டாராம். இவர் உள்ள நல்லா தூங்குறாராம். வெளியில் பயங்கரமான குளிர், பயங்கர குளிர். இவர் போதை தெளிஞ்சு விடியற்காலம் எழுந்து பார்க்கும்போது மனைவி கூட இல்லை. ஐயோ எங்கடா மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லி இவர் விடியற்காலம் திறந்து பார்க்கும்போது அவங்க மனைவி அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு குளிரில் நடுங்கி கொண்டு செபித்து கொண்டே இருந்தார்களாம். அதை பார்த்த உடனே இவருக்கு பெரிய ஒரு மனமாற்றம். சரி, நம்ம இவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் நம்முடைய மனைவி நமக்காக செபிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவர் அன்றையிலிருந்து தன்னை விட்டு கொடுக்க ஆரம்பித்தாராம். அவர் ஆலயத்திற்கு சென்றாராம். அந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய ஒரு போதகராய் மாறினாராம். நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வைராக்கியம். அல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் கூடாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கூடும். வசனம் நீங்கள் அந்த வாசிச்சிங்கல்ல, மத்தேயு 19:26 அந்த வசனத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். ரட்சிப்பு என்பது தேவனுடைய காரியம். இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். நான் நினச்சி பார்ப்பேன், எப்படி நான்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தேன், எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி என்னால் அவரை விட்டுட்டு என்னால் போக முடியல. ஏனென்றால் அவருடைய நன்மையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இவர்தான் மிக அன்புள்ளவர், இவர்தான் என்னை நேசிக்கிற கர்த்தர், இவர்தான் இந்த உலகத்தில் பெரிய ஒரு ராஜா, இவரை போல எந்த கடவுளும் இல்லை அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், புரிந்து கொண்டேன். என் இருதயத்தில் அது பதிந்து விட்டது. அதனால் அவரை விட்டு என்னால் என்ன பண்ண முடியல, பின்மாறி போக முடியல. நான் சொல்கிறேன் பாருங்க, அவருடைய சீசர்கள் அதை கேட்டு 24 வசனத்தில், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. அப்போது ரட்சிப்பு என்பது யாருடைய ஈவு? தேவன் கொடுத்த ஈவு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி இன்றைக்கி ஆண்டவரை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நான் சொல்ல, தேவனால் இது கூடாத காரியம், மனுஷரால் கூடாத காரியம். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அந்த ரட்சிப்பை இலவசமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை இலவசமாக தந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமும் இது கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒரு முடிவை எடுக்க தயவு செய்து வேண்டாம். இது என்னால் முடியாது நீங்கள் நினைக்கலாம். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சும்மா விடுவாரா? அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த காரியத்தை செயல்படுத்தாமல் விடுவாரா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே அவருடைய சித்தம் இருக்கணும். அதுதான் அது பொதுவான யாக்கோபு பேசும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். தேவனுடைய சித்தம் என்று சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். நான் உடனே பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட வேண்டாம், அது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் உங்களை தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிற காலம் ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. அன்றைக்கு நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். சொல்ல, ஒரு குழந்தை 10 மாதம் காத்திருந்து தான் பூமியை தொடுது. அந்த நரம்புகள் உருவாகும் விதத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோமா? எலும்புகள் உருவாகிற விதத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோமா? உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுங்கிறது பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. அவங்களுக்கே தெரியாது அந்த குழந்தை எப்படி இருக்க போகுதுங்கிறது. அதையெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் படைக்கிறார். கடைசியாக அந்த குழந்தைய இந்த மண்ணிலே பிறக்க வைக்கிறார். ஆமென். அதுபோல தான் ரட்சிப்பு என்பது நம்முடைய நிறைவானது. அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். பூர்ணமான ரட்சிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, வைராக்கியத்தோடு இருக்கும்போது, நீங்கள் தேவ சமூகத்தில் என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இந்த யூடியூப் மினிஸ்ட்ரினால் கால் பண்ணுவாங்க. அதில் கால் பண்ணுறதுல பெரும்பாலான மக்கள் எதற்காக கால் பண்ணுறாங்க தெரியுமா?
கடன் பிரச்சனை பாஸ்டர், இவ்வளோ கடன்கள் எனக்கு இருக்குது, இந்த கடனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ போராட்டத்தில் நான் இருக்கிறேன். இதில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் வேறு வச்சுருக்காங்களாம். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, 3000 கொடுத்தா எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்கள் ஊழியத்தில் உங்களுக்காக என்ன பண்ணுவோம், நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஜெபம் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவோம், கட்டாயமாக உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை மாற்றத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் 3000 கட்டுங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு நேராக அந்த மாதிரி சொன்னாங்க, ஃபோனில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏசப்பா அப்படி ஒரு நாளும் யாருக்கும் அப்படி அவர் சொல்கிறது இல்லை. நீங்கள் விசுவாசத்தோட தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றங்களை செய்வார். இந்த இடத்திற்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி யாருமே நாங்கள் நினச்சி பார்த்ததில்லை. தம்பி மனோலாம் ஆரம்பத்திலேருந்து எங்கள் கூட வந்தவர். என்ன சொல்ல போனால் அந்த சபையோட விசுவாசி அவர் தான் விசுவாசி. அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம், இன்னைக்கு அநேகருக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு போதகர் இருக்கிறாருன்னு ஒரு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் நிலைத்திருந்ததுனால தான். அல்லேலூயா. நிலைத்திருந்ததுனால தான். இதில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சவால்களை நாங்கள் இந்த இடத்துல சகித்து வந்திருக்கிறோம் தெரியுமா? அவ்வளோ சவால்களை சகித்து வந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார். ஆனால் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதற்காக போராட வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். முதலாவது காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் சொல்கிறேன், எவ்வளோ காலம் ஆண்டவரை வெயிட் பண்ணுறது? கண்டிப்பாக அவர் செய்கிற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் அதுக்காக ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் வைத்து விட்டு நீங்கள் காத்திருக்க வேண்டியதான் உங்களுடைய சூழல். அல்லேலூயா. பாருங்கள், பேதுரு அவன் இரவெல்லாம் வலையை போட்டான். எல்லா இடங்கள்லையும் வலையா ரொம்ப அவன் எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் கிடைக்காது, எந்த இடத்துல மீன் அதிகமாக அந்த நேரத்தில் வரும், எல்லா ரகசியங்களையும் தெரிந்திருந்தவன். அவனின் தொழிலே அதுதான். சிறு வயது முதற்கொண்டே அவனுக்கு தெரிந்த ஒரு பகுதி கடல் தான். அப்படிப்பட்ட பேதுருக்கு ஒரு நாள் மீன் கிடைக்கல. இரவெல்லாம் தேடி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார், மீன் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் வெளியில் வராரு. இயேசு கிறிஸ்து அப்போ தான் கரையில் வந்து நின்றுட்டு, பேதுருவே நான் சொல்கிற இடத்துல நீ வலையை போடுன்றார். உடனே பேரு சொல்கிறாரு, ஆண்டவரை இரவெல்லாம் நாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலை. ஆனாலும் பேதுரு என்ன பண்ணலை, மறுப்பு சொல்லலை. ஆனால் நீர் சொன்னதின்படி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அல்லேலூயா. அந்த பேதுருடைய குணாதிசயங்களை பாருங்களேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன், செய்கிறேன். இன்னைக்கு 2 விதமான மனப்பான்மை நமக்குள்ள இருக்கு. முடியாதுங்கிற மனப்பான்மை இயல்பு. சொல்கிறேன், எனக்கும் இயல்பு தான். ஆண்டவரே இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் முடியுமா ஆண்டவரே? கண்டிப்பாக இதெல்லாம் எங்களால் முடியாது ஆண்டவரே. மனுஷீகம், இயல்பு. எல்லாரும் நம்ம ஹியூமன் தான். ஆனால் அதே சமயத்தில் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம் வருது பாருங்க, கர்த்தரால இது கூடும். அல்லேலூயா. அந்த சின்ன விசுவாசம் நமக்குள்ள வரணும். அது வந்தாதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், திரும்பவும் கட்டி உங்களை மீட்டு உயிர்ப்பித்து அந்த காரியத்தை ஜெயமாக மாற பண்ணுவார். ஆமே. அது வரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது தான். ஏன்னா உங்களை மாம்சீகம் ரொம்ப ஆட்கொண்டது, மாம்சீகம் நம்மளை ரொம்ப நிரப்பி விட்டது. அதுலேருந்து நம்மளை மீண்டு வருவதற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. இயேசு சொல்றார், மாம்சம் பலவீனமானது, ஆனால் ஆவியோ உற்சாகமானது. இந்த ஆவிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும், நம்ம ஆத்துமால் உணரணும். கர்த்தரால் அது முடியும், கர்த்தரால் அது கூடாத காரியம் இல்லை, அவரால் முடியும். நான் சொல்கிறேன், நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு காரியத்தை செயல்படுத்துவேன். அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தையே உருவாக்குகிறவர், ஒரு சிஸ்டமேட்டிக்கை உருவாக்குகிறவர், ஒரு அரசாங்கத்தை உங்களுக்கு எனக்காக திருப்புகிறவர், உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவனை கூட அவர் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். எப்படி வேணாலும் அவர் செய்யலாம். அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அமெரிக்க தேசத்தில் ஒரு போதகர் இருந்தாராம். ரொம்ப நாள் அவர் கார் வாங்கணும்னு ஆசையாம், ரொம்ப நாள் ஆசை அவருக்கு ஒரு கார் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு அந்த வருமானம் என்பதே கிடையாதாம். ரொம்ப அவர்
இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம் இல்லையா? தேவ சமூகத்தில் வச்சார், ஆண்டவரே நீர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, நல்ல ஒரு வாகனத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், ஜெபிச்சிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் இந்த கார் $2 போட்டுருந்துச்சான். எத்தனை டாலர்? $2. கார் பார்த்தா பிரம்மாண்டமான கார். அந்த கார் வந்து $2 கிடையாது, அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாலர். அப்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்கலாம், வெறும் $2 தான் போட்டிருந்தாங்களாம். அப்போ அந்த தெரு வழியாக போகிறவங்க எல்லாரும் இவர் சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறான், பெரிய காரை இவ்வளோ விலை உயர்ந்த காரை $2 எவனாவது போடுவானான்னு சொல்லி அது எல்லாரும் அசட்டை செஞ்சு போனாங்களாம். ஆனால் இந்த போதவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான், நாம் அந்த வீட்டில் கேட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி கதவை தட்டி என்ன பண்ணாராம், இந்த கார் $2 போட்டிருக்கீங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்ல, உண்மைதான் அப்படின்னாங்களாம். இந்தாங்க $2. இந்த டாலர் கொடுத்த உடனே கார் ஆர்சி புக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் தாராளமாக ஓட்டிகிட்டு போங்கன்னாங்களாம். அப்போ இவர் கொஞ்ச நேரத்தில் என்ன தான் இந்த இதோடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீட்டுக்காரங்களை கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. பொதுவாக இருக்கிற சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு இப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த கார் மட்டும்தான் இருக்குது, இந்த காரை யாருக்காவது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதனால் அந்த காரை இலவசமாக கொடுக்குறத காட்டிலும் ஒரு $2 வச்சு என்ன பண்ணுவோம், அந்த காரை விற்பனை பண்ணிடுவோம், ஆளுக்கு $1 எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து தான் இந்த காரை நாங்கள் என்ன பண்ணோம், $2 போட்டோம். நீங்கள் வந்தீங்க, $2 கொடுத்தீங்க, இந்த கார் உங்களுக்குரியது. ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், எதை கொண்டாயிலும் ஆண்டவர் மாற்றுவார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், ரொம்ப அறிவாளிக இந்த உலகத்தில் பார்க்கும்போது கலெக்டர், IAS, IPS, அரசியல்வாதி, பிரதம மந்திரி, பெரிய பெரிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் தேவ ஞானமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, தேவ ஞானம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு பக்கத்தில் நம்ம போய் நின்னோம்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா? அவரு எவ்வளோ பெரிய ஆள், இவர் போய் சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் தேவன் நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பார், அவ்வளோ பெரிய ஆட்களை காட்டிலும் பல மடங்கு உங்களை தான் பெரிய ஆளாக பார்ப்பார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் அறிவாளிகளையும் ஞானிகளையும் அவர் என்ன பண்ணலை, இன்னைக்கு வர வைக்கல, மாறாக ரொம்ப யதார்த்தமானவர்களை, எளிமையானவர்களுக்கு, பேதை உள்ளவர்களுக்கு தான் அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா உங்களுக்கு இருக்கிற அறிவு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை அங்கீகரித்தவர்களுக்கு இருக்கிற அறிவை காட்டிலும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவங்களாம் அதுக்கு கீழே தான். ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமென். அப்போது நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்க, தேவனால் இது கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்க. நான் பேதுரு சம்பவத்தை சொன்னேன். பேதுரு தனக்குள்ள இருந்த எல்லா திறமையும் பார்த்து அவன் அந்த வலையை போட்டான், ஆனாலும் அவனுக்கு மீன் அகப்படலை. கடைசியாக அவன் சொல்கிறான், நீர் சொன்னதற்காக ஆண்டவரே நான் அந்த இடத்துல வலையை போடுறேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, செவி கொடுக்கும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தை தான். நாங்கள் எப்பெல்லாம் இந்த இடம் வேணாம் ஆண்டவரே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன்லவா, நான் உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை உற்சாகப்படுத்துவார். ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு திடீர்னு எனக்கு முழங்கால் வலி வந்துச்சு. இந்த முழங்கால் வலி வந்தாலே எனக்கு காய்ச்சல் வந்துடும், எனக்கு ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஸோ ஒரு டேப்லெட் இருந்துச்சு, அந்த டேப்லெட் எடுத்து போட்டேன், எனக்கு கால் வலி சரியாச்சு. நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவரே இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, நன்றாக நான் வேலை செய்கிறேன், நல்லா ஓடுறேன் ஒடியாறேன், ஆனால் திடீர்னு எனக்கு இந்த கால் வலி, இதுக்கு காரணம் என்ன வந்துடுது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போது இதுக்கு ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், யோசிக்கும்பொழுது அப்படியே நான் ஒரு செய்தியை பார்க்குறேன். ரேசன் பாமாயில் இருக்குல்ல, இந்த ரேசன் பாமாயில் சாப்பிட்றதுனால முழங்கால் வலி வருமா? இந்த ரேசன் பாமாயில் வந்து நம்ம நல்லா அதை காய்ச்சி வடிகட்டினதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது
அது கண்டிப்பாக அதில் அந்த சில பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இதை நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, நேற்றுக்கு நீங்கள் முட்டைக்கோஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்க, எனக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப பிடிக்கும், முட்டைக்கோஸ் பொரியல் நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்க, அதனால தாங்க. அது வாயு பிரச்சனை. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். அப்போது எனக்கு ஒரு முடிவெடுக்க தோணுது. எனக்கு ஒரு முடிவெடுக்க என்ன முடிவெடுக்க தோணுது? இனி அந்த காய்களை என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் அளவாக சாப்பிட்ணும், இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே உருவாகுது. நான் ஏன்னா அதற்காக நான் பயந்தேன். ஆண்டவரே இது இப்படியே எனக்கு போணுச்சுன்னா எனக்கு ரொம்ப சோர்வை உண்டாக்குது அது. அப்போ அதிலிருந்து நான் மீண்டும் வெளியில் வருவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு விசுவாசத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும். ஆமென். விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட வேண்டும். நம்பிக்கையில் நீங்கள் வளரணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் செய்தாலும் பரவாயில்ல, செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவருடைய வந்தேன், அவருக்காகத்தான் நான் வாழ்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் முடிவில் நீங்கள் என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. எதையுமே நீங்கள் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அசல ஒரு நாள் உங்களுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் சூழலை மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். அந்த நாள் வரையிலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஒரு நேரம் வரும், கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். சாரி பார்த்து விதவை அப்படி தான் இருந்தா. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாளில் அவங்க சாகணும்னு முடிவெடுத்தாங்க. காரணம் என்னன்னா பஞ்சம், சாப்பிட ஒன்றுமே இல்லை, எல்லாரும் மடிகிறாங்க. இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுக்கு பங்கு போடுறதுக்கு எலியா வந்துட்டார். எலியா சாதாரணமாக வந்தார் நினைக்கிறீங்களா? கொலை பசியில் வந்திருக்காரு மனுஷன். அவர் சாப்பிட்டு 40 நாள், கடைசியாக சாப்பிட்டது அந்த மலையில் சாப்பிட்டாரு, கேரித்து ஆற்றங்கடையில். அதுக்கு பிறகு அந்த அந்த சாப்பாடை வச்சு 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு? நடந்து வந்து நேராக சாரிபாத்து வீட்டுக்குள்ளே தான் வராரு. சாரிபாத்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே சொல்கிற வார்த்தை, முதல் சொல்கிறத நீ என்ன பண்ண, எனக்கு கொண்டு வா. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி எங்கே கனெக்ஷன் பண்ணுறாருன்னு பாருங்க. அவர் அங்கே சாப்பிட்டு ஆசீர்வதிக்க தொடங்கினார். அந்த வீட்டில் வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்சம் முடிகிற வரையிலும் எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை. அல்லேலூயா. குறையவே இல்லையா அந்த வீட்டில். நான் சொல்கிறேன், கர்த்தரை உண்மையாக உத்தமமாக நம்பியிருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் நிச்சயமாக எந்த தேவைகளுக்கும் குறையப்பட கர்த்தரை விட மாட்டார். சும்மா இருக்காதீங்க. தேவன் மேலே நம்பிக்கை வைத்து எதையாவது செய்யுங்க. விசுவாசத்தை வைத்து நீங்கள் எந்த காரியத்தை சரியாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை செவ்வையான வழியில், நேரான வழியில் நடத்துவார். அவர் ஒரு நாள் உங்களை சோர்ந்து போக விடுவதில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் அடிக்கடி வாசிப்பேன். காணாததை அவர்கள் என்ன பண்ணாங்க? தூரத்தில் இருந்து அதை அணைத்து கொண்டார்கள். நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து எச்சரிப்பை பெற்றான். அவனுக்கு மழைன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், கட்டாயம் இது செய்வாருங்கிறத விசுவாசித்தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல்ல, அவன் நம்பினான். நிச்சயமா தேவன் சொன்னதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த பேழையை செய்தான். எத்தனை பேர் எத்தனை கேலி செய்திருப்பாங்க, எத்தனை பேர் ஏளனம் பேசியிருப்பாங்க. பைத்தியக்கார நோவா, இவ்வளோ பொருள் செலவு செஞ்சு ஏன்டா அதை செய்யறன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? மரத்தை வெட்டுறாரு, குடும்பமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எத்தனை கேலி பேச்சுக்கு அவர் ஆளாகியிருப்பார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னதை செய்வார்னு அவர் விசுவாசத்தோடு இருந்தார். ஆனால் நடந்தது, யாரெல்லாம் சொன்னானுங்களோ அவனுங்களாம் இல்லாமல் போயிட்டானுங்க. ஆமென். நோவாவுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ இவைகளெல்லாம் காணாதவைகள் என்ன பண்ணாங்க? அவங்க பார்க்கவே இல்லை, அதை உணரவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை தூரத்திலே அணைத்து கொண்டார்கள். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாமே கூடும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் நம்பி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு அவரால் கூடி வைக்க முடியும். எங்கள் பிள்ளை ஷாரோன், நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்கல அது நடக்கும்னு சொல்லி நாங்கள் நினச்சே பார்க்கல. ஏன்னா இப்படிப்பட்ட குழந்தைய நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக
பஸ் ஸ்டாண்டில் நான் உட்காந்துருக்கிறேன். அப்போது ஒரு மாமா முறை வேணும். அவர் வரார். அவர் பார்க்குறார், என்னப்பா உன் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. காலை பார்த்துட்டு, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா, இதெல்லாம் அவ்வளோதான்ப்பா. எங்கள் மனசு அப்படியே ரொம்ப காயப்பட்டுச்சு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அவர் படிக்காதவர், உணர்வு இல்லை அவருக்கு. அந்த வார்த்தை சொன்ன உடனே, ஏன்னா அவர் வீட்டில் ஒரு மக இருக்குது, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க நடக்க மாட்டாங்க, அவங்க காலும் ஊனம் கையும் ஊனம் வாயும் பேச மாட்டாங்க. அவர் மகளை பார்த்து அவர் என்ன பண்ணார், என் மகளை சொன்னார், இதெல்லாம் அவ்வளோதான்ப்பா, என் பிள்ளை இருக்குது பார்த்தியா, இன்றைக்கி அந்த அக்கா இருக்கிறாங்க, பேச மாட்டாங்க, அப்படியே ஊர்ந்து தான் போவாங்க. அன்னைக்கு எனக்குள்ளே ரொம்ப கலக்கம் இருந்துச்சு. ஆண்டவரே, நான் வெளியில் அழுவ மாட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயோ தனியாக இடம் கிடச்சேன்னா என் பிள்ளைய நினச்சி அழுவேன். ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு பிள்ளையை எனக்கு கொடுத்தீங்க, எதற்காக தந்தீங்க? எல்லாரும் நீ அழிச்சிருப்பான்னு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. நான் அன்னைக்கே அடிச்சிருந்துருக்கலாமே, இப்படி ஒரு பிள்ளையை நான் சுமக்கணுமான்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் எங்களை நேரான வழியில் நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு என் மக சாரன் வந்து நடக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாராங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சானே எங்களுக்கு தெரியல. காலங்கள் மாறிடும், காலங்கள் கடந்து போச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அதை மறந்துடுவீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கி ஒவ்வொரு ரூபாய்க்கு நீங்கள் அவ்வளோ பிரயாசப்படுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் இது எல்லாம் மறக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது இதெல்லாம் நம்ம கடந்து வந்தோமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு கனவு போல் மாறிடும். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோமே, நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுவோம், இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமே, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோமே நாங்கள் நினச்சி பார்ப்போம். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவைகள் எல்லாம் தூரத்தில் இருக்கிறதாக அவர்கள் விசுவாசித்து கண்டு அணைத்து கொண்டார்கள். ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயமாக என் காரியங்களில் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ற எண்ணமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே இருக்கிற வரையிலும் நீங்கள் தோற்க மாட்டீங்க. ஆமென். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியம் தேவை. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், இப்போவும் சொல்லுவேன், நான் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஊழியம் செய்கிறேன், கண்டிப்பாக நின்று ஆகணும். எனக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிற நேரத்தில் நான் சொல்ல ரொம்ப முடியாத அன்றைக்கி தான் என்னுடைய மனைவியை சொல்ல, நீ செய்தி கூட அப்படிம்பேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை, அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு நான் உற்சாகத்தான் படுவேன். ஏனென்றால் இது எனக்கு கிடைத்த பாக்கியம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஸ்லாக்கியம். அதுபோல் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அவர் வாக்கு பண்ணியிருக்க அந்த வாக்கை நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் முடியும், அவரால் முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கா, ஃபைனான்ஸ் மூலமாக நீங்கள் நெருக்கப்படுறீங்களா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, போராடுறீங்களா, கண்ணீர் விடுறீங்களா, இல்லை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சிம்பிள், ஒன்றே ஒன்று, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆமென். தேவனால் கூடாத விஷயம் எதுவுமே இல்லை, கர்த்தரால் எல்லாம் கூடும். நான் சொல்கிறேன், எந்த சூழலையும் உங்களுக்காக அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழலையும் அவர் உங்களை மாற்றி அமைக்க அவரால் கூடும். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் மாற்றி அமைக்க முடியும். நம்முடைய கண்களுக்கு தெரியாது, அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்ல ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை உங்களுக்கு மாற்றிக்கொண்டே வருகிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கான வைத்திருக்கிற காரியங்களை ஈஸியாக உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ஒரு நாள் ஒரு மாற்றத்துக்குரிய நாள். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் என்றைக்குமே சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் நம்முடைய காரியங்களை மாற்ற வல்லமையில் வர. மார்க் 9:23 எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9:23. ஆமென். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் நானும் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், விசுவாசத்துக்குள்ள நாம் நிற்கிறோன்னு சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்றாக கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஆமேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி எப்படி நீங்கள் வீட்டில் சாவியை போட்டு திறக்கிறீங்களோ, ஒரு வீட்டுக்கு சாவி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த பூட்டை திறக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கிற சாவி என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் மட்டும்தான் அந்த உலகத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கையில் இருக்கிற ஒரே ஒரு சாவி என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படணும், அல்லது நாளைக்கு வரும் நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு கீ, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கீ என்னன்னா விசுவாசம் மட்டுமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவி நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவி, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். உடனே அவன் என்ன பண்ணா? அவன் குணமடைந்தான். அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரெண்டு விதமாக நீங்கள் புரிந்து கொள்ள விடும். விசுவாசித்தால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் அது என்ன பண்ணும்? கூடும். நீங்களும் நானும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதையாகிலும் தேவ சமூகத்தில் நீங்கள் செபித்திருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு ஒன்று நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்க, உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால், இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு ஒரு கீவேர்டு மாதிரி. இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த மாசம் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை தந்தீங்களாப்பா. இந்த 11வது மாதம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று. அல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்காகத்தானே சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் நான் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று
பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு தீர்மானம் இன்னைக்கு நாம் எடுப்போமா? இந்த தீர்மானத்தில் நம்ம என்னைக்குமே வழுவாதபடி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம். அந்த தீர்மானம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஷிபா லரா பலரா. இந்த உலகத்தில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா காரியமும் அவரால் கூடும். நான் நினச்சிருக்கிற காரியம், நான் ஜெபிச்சிருக்கிற காரியம் அவருக்கு லேசானது. ரீபா லாரா தாலாரா. அந்த தீர்மானத்தை மட்டும் எடுப்போமா? கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஷிகாபா லாரா தாலாராபா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தினாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்று இருக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆபிரகாமை மறந்துட்டோம், நோவாவுடைய விசுவாசத்தை மறந்துட்டோம், ஏனோக்குடைய விசுவாசத்தை மறந்துட்டோம், யோசேப்புடைய விசுவாசத்தை மறந்துட்டோம். இவங்க விசுவாசத்தெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை, தேவனால வாக்கு பெற்ற ஒன்றை அவர்கள் வரும் வரையிலும், கர்த்தர் செய்யும் வரையிலும் அவர்கள் பொறுமையாய் காத்திருந்தார்கள். நான் சொல்றேன், அந்த காத்திருப்பு நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் சொன்னதை கண்டிப்பா செய்வார், நிறைவேற்றுவார். நான் அது வரையிலும் காத்திருப்பேங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த காத்திருப்பு நமக்குள்ள இருக்கணும். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கையில யாவையும் சகித்துக் கொள்ளுகிற அந்த வாழ்க்கை, அந்த மனசு நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் சொன்னதை செய்யும் வரையிலும் உங்களையும் என்னையும் அவர் கைவிடுகிறது இல்லை. ஏதோ இன்னைக்கு வந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம்னு சொல்லி இந்த இடத்தை விட்டு போனோன்னே மறந்துடாதீங்க. ஆண்டவர் வாக்குரைத்தவர், பொய்யுரையாதவர். அவர் மனுஷன் அல்ல மாறுவதற்கு. அவர் கர்த்தர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் உங்களை என்னையும் உருவாக்கினவர், நம்ம மேல அவர் அன்பு செலுத்துகிறவர், நம்மளை நேசிக்கிற கர்த்தர். இந்த வாழ்க்கை அவருக்காக தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வாழ்றேன்னா அந்த வாழ்க்கை அவருக்காக தான். எனக்கு பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் அவருக்காக தான் வாழ்றேன். அதுல என் பிள்ளைகளுக்காகவோ என் மனைவிக்காகவோ அல்ல. என் பிள்ளைகள் அவருக்காக வாழ்றாங்க, நான் அவருக்காக வாழ்றேன். நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தெய்வ நாமத்துக்குள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறப்பட்ட அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகல் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஆராதனைக்கு நேராக செல்லலாம்.